தர்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நமக்கு 15 திதிகள் இருக்குது. தேய்பிறை 15 தேதி, வளர்பிறை 15 தேதி, அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை. இதில் எந்த திதியில் நம்ம தலைவரை, அதாவது சௌபாக்கிய சர்பேஸ்வரரை வழிபாடு செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அதில் முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன். அப்போ இன்னொரு அடுத்த எபிசோடில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அஷ்டமி திதி, எப்படி பைரவரை கும்பிட்றீங்க இல்லையா, தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு, அதே மாதிரி நம்ம சிவனாண்டியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை அஷ்டமி திதியிலும் வழிபாடு செய்யலாம், தேய்பிறை அஷ்டமி திதியிலும் வழிபாடு செய்யலாம். எப்படிங்கோ சொல்கிறேன். அது பண்ணால் என்ன கிடைக்கும், ஏன் அஷ்டமி திதியில் வழிபாடு பண்ண சொல்கிறேன்னு கேளுங்க. சொல்கிறேன். அஷ்டமி என்றால் 8வது நாள் என்று பொருள். அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைக்கி தான். அஷ்டமி தான், ஐயோ அஷ்டமி நவமி ஆகாதுங்கம்பாங்க. கண்டிப்பாக அன்றைக்கி தான் எல்லாமே நடக்கக்கூடிய நாள். அஷ்டமி என்று நீ எது செஞ்சாலும் 100க்கு 100 மார்க்கு வெற்றி கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் பயமுறுத்தி நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அஷ்டமி திதி என்று நாம் செய்யும் எல்லா வேலைகளையும் யார் அதிகமாக பார்க்குறாங்க? சிவன் தான் பார்க்குறாரு. ஸோ சிவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அஷ்டமி திதியில் நீங்கள் ஜெயிக்க முடியும். வேறு யாராலும் எந்த கடவுள் செஞ்சாலும் அஷ்டமி நீங்கள் ஜெயிக்க. ஆனால் ஒன்று கிருஷ்ணர் இது பண்ணதும் அஷ்டமி தான். கிருஷ்ணருக்கும் அது பொருந்தும். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரபேஸ்வரர் என்ன பண்ணினார், நரசிம்மனுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணார், தன்னிலை உணர வைத்த அவதாரம் அல்லவா. ஆகவே இவரை 8வது நாள், அமாவாசையிலேருந்து 8வது நாள், பௌர்ணமியிலேருந்து 8வது நாள் வழிபாடு செய்யணும். எப்படிங்க வழிபாடு செய்கிறது? உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே சரபேஸ்வரர் ஃபோட்டோ வைக்கலாம். அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. இல்லை உங்களுக்கு பயமாக இருந்தது, ஐயோ சாமி அதெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியாது, நாங்கள் சுத்தம் பார்த்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக எங்கள் கோயிலுக்கு வாங்க. அஷ்டமி அன்னைக்கு மாலை நேரத்தில் இல்லை மத்தியான உச்சி நேரத்தில் வாங்க. வரும்போது ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து சின்னதாக பார்த்து ஒன்று வாங்கிட்டு வாங்க. அதை 2ஆக கட் பண்ணி உள்ளக்கெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள 2லேயுமே குங்குமம் தடவிடுங்க. தடவிட்டு அதில் இலுப்பு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் பச்சரிசி போட்டு 4 திரி போடுங்க. இல்லை 8 திரி போடுங்க. 8 திசையை நோக்கி 8 திரி போடுங்க. ஒரு மூடிக்கு 8 திரி, அப்போ 2 மூடிக்கு 16 திரி போட்டு 16 திரியும் எரியிற மாதிரி தெரியும். கீழே ஒரு தாம்பாளத்தில் கல் உப்பு வச்சு அதில் பொறுத்த மாதிரி அதை காய வச்சுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? எதுக்கு அதை நடத்தி கொடுப்பாரு. இப்போ ஒருத்தரை பார்க்க போகிறோம், எதுக்காக பார்க்க போகிறோம்? அந்த என்ன எண்ணத்தையோடு நீ வருகிறாயோ அந்த எண்ணத்தை நீ எப்படி சொல்கிற? நீ உன் மனசில் கண்ணில் 2 கண்ணில் ஓட்டை இருக்குது தெரியுங்களா? கருப்பு வெளியில் இருக்குல்ல, அதில் மைக்ரான் அளவில் சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக தான் உங்கள் எண்ண அலைகள் வெளியே பாஸ் ஆகுதுங்க. தட் இஸ் நோ அதர் கோ. சொல்கிறாங்களே, சாமி கண்டிஷ்டி பட்டுருச்சு, கண்ணடி பட்டுருச்சு அப்படிதான். எப்படி இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம், பாரு இந்த பாரு சுடிதார் சூப்பராக போட்டிருக்கு, அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த எண்ண அலைகள் கண்ணு வழியாக நேரம் அந்த சுடிதாருக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? ஒன்று அந்த சுடிதார் கொஞ்சம் எங்கேயாவது டேமேஜ் ஆகும். இல்லைன்னா அதே மாதிரி நான் வாங்கி போடணுன்னு ஆசைப்படுவேன். அதுக்கு பிரார்த்தம் இருந்தால் வாங்கி போட முடியும். வாங்கி போட்டுட்டேன்னா அந்த சுடிதார் தப்பிச்சிடும். வாங்கி போட முடியலன்னா என் பொறாமை எண்ணங்கள் என்ன பண்ணும்? அந்த சுடிதார் கிழிச்சு விட்ரும். அதுதான் கண்டிஷ்டி. அதே போல் தான் எல்லா விஷயமும். அப்போ அந்த கண் தோரத்து வழியாக போகக்கூடிய அந்த கதிர்வீச்சு என்ன செய்யும்? எல்லாத்த விட பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போது அது வழியாக நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை மூடி சாமியை கும்பிடக்கூடாது. ஆகவே நான் 1000 முறை சொல்லியிருக்கேன், கண்ணை திறந்து சாமியை கும்பிடுங்க. கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்லேயும் சரி. வீட்டில் போனோன்னா என்ன பண்ணுறது? கற்பூரம் காமிக்கும் போது கண்ணை மூடிக்கிறது. இறுக்கி மூடிக்கிட்டு சாமி காப்பாற்று, எங்கே போய் காப்பாற்றுவாங்க? கேமரா க்ளோஸ் ஆகிடுச்சே. கண்ணு கேமரா தானே. கண்ணை திறந்தால் தான் கண்ணு வழியே வெளிச்சம் அங்கே உள்ளது இங்கே வரும், இங்கே உள்ளது அங்கே போகும், பரிமாற்றமாகும், உன் எண்ணங்கள் அங்கே போகும். ஆகவே கண்ணை திறந்து 16 விளக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு 2 பூசணிக்கால அதையே பார்த்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லணும். சொல்லிவிட்டு அங்கே பூசாரி இருந்தாருன்னா பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் வெல்லம் கொடுத்து உடச்சி பிரசாதம் வாங்கிக்கோங்க. முடிச்சுட்டு 8 முறை இல்லை 11 முறை அங்கே சர்வேஸ்வரரை சுற்றி வாங்க.
வந்து விழுந்து கும்பிட்டு சிவனையாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஃபஸ்ட்டு மணிக்கு நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துக்கு என்ன தேவை? நிம்மதி தேவை. நிம்மதி எப்படி சாமி கிடைக்கும்? நிம்மதி கிடைச்சா எல்லாம் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும். பணம் இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும். சோறு இருந்தால் தான் வயிற்று பசி நிற்க முடியும். வயிற்று பசி நிற்கினா தான் என்ன, வயிறு ரொம்பிச்சுன்னா மன நிம்மதி, ஒரு தூக்கம் வந்துடும் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன விட்டமின் எம் தேவைப்படுது. காசு, பணம், துட்டு இதெல்லாம் வரும். அது இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். இது இருந்தால் தான் அதுவும். ரெண்டும் இன்டர்லிங்க். அதுக்குன்னு பணம் தான் முக்கியம்னு சொல்ல வரல, பணமும் முக்கியம். பணத்தை வைத்து சில விஷயங்களை வாங்கலாம், குணத்தை வைத்தும் சில விஷயம் வாங்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்போ ஆண் பெண் சேர்ந்தது தான் வாழ்க்கை, இல்லைன்னு சொல்ல வரல. என்ன பெண்ணு மட்டும் சந்தோஷமாக இருந்தால் ஆண் சந்தோஷம்லாம் என்ன வீடு ரெண்டாக போயிடும். அது மாதிரி ஆண் சந்தோஷமாக வந்து பொண்ணு சந்தோஷமாக என்ன பண்ணுறது? வீடு ரெண்டாக போயிடும், முடிஞ்சு போச்சு. ரெண்டும் ஒன்றாக இணைய வேண்டும். என்றும் ஒன்றை ஒத்த இப்போ ஒரு ரெண்டு மாடு கூட்டி வண்டி ஓட்டுறோம். 2 மாடு ஒரே எண்ணத்தில் ஒரே மாதிரி ஓகணும். ஒன்று முன்ன முன்ன ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி போகுமா? அதே தான் வாழ்க்கை. அதுபோல் இந்த அஷ்டமி தீதி அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான, இந்த பூ உலகத்திற்கு தேவையானது கிடைக்கும். இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை பாசங்களை நீ நிறைவேற்றி விட்டால் என்னாகும்? அப்புறம் உனக்கு முக்தி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஆசை இல்லையே எனக்கு, பிறவி வேண்டாம், திருப்பி அந்த அம்மாவோட யோனியில் பிறந்து கஷ்டப்பட்டு, வயிற்றில் இருந்து கஷ்டப்பட்டு வெளியே பிறந்து அழுது சிரித்து செத்து போய் திருப்பி பிறந்து இதில் என்ன இருக்குது? உன் ஆசையை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அஷ்டமி அன்னைக்கு சாமி வந்து வழிபாடு பண்ணுங்கள், சரபேஸ்வரர் மட்டும். அப்போ உன்னுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யப்படும். ஆசைகள் பூர்த்தி செய்தாச்சுன்னா உன்னுடைய ஆன்மா திருப்தி அடையும். ஆன்மா திருப்தி அடைந்து விட்டால் ஆசையற்ற நிலைக்கு போகலாம். ஆசையற்ற நிலைக்கு போனால் பிறவி இல்லை. இதுதான் விஷயம். ஆகவே அஷ்டமி திதி என்று நமது ஆலயத்தில் வந்து சிறப்பு வழிபாடு செய்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்களாக. மீண்டும் சந்திப்போம். நற்பவி சாய்ராம்.